NP -20. Tommy! Come on, Tommy! Tommy! Up! Up, Tommy! Yes, wait! துறையில் வெற்றிதான். இதனால் உலகமே உங்களை புகழப் போகிறது டாக்டர். ஆனால் ஒரு புது பிரச்சனை கிளப்பிவிட்டது. இதற்காக நாம் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். ஆம் டாக்டர். One bottle at level, please. இதை கொண்டு போய் பத்திரமா வைமா. பிறகு என்னை இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது. என் மீதுள்ள பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னோடு மறைந்து விடட்டும். என்னை ஒதுக்கி தள்ளி இந்த உலகத்தின் கண்ணிலேயே படாமல் வாழ்வதற்கு என் வேதனையை போக்க ஒரே வழி இதுதான். குடித்து விடுகிறேன், மறைந்து விடுகிறேன், மறைந்தே விடுகிறேன். என்னடா இது ரைட்டு தானே வேலை செய்யுது. நான் தான் ஒரு வேளை அணைக்க மறந்துருப்போம்.
ஒன்னதான். அட போய். எழுந்திருந்தா கொன்னுடுவான். பேயா? குற்றமுள்ள நெஞ்சு வதைக்குதா? நான் ஒரு குற்றம் செய்யல. நானா உங்கள் சதிக்கு பலியானவர்? போலீஸுக்கு போன் செய்தால் குற்றத்தை மறைத்து விட முடியுமா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் நாட்டியம் மட்டும்தான் அண்ணன். நீ மாரடைப்புல இறந்துட்டாங்க அவர் சொன்னாரு. அவர் யார்? அந்த அவர் அவர் என் கணவர். கணவரா? பெயர்? பதியின் பேரு சொல்லக்கூடாது. என்னடி பத்தினி வேஷம் போடுற? பேர சொல்ல சும்மா விட மாட்டேன். வந்து வந்து பொன்னுசாமி. பொன்னுசாமி. பொன்னுசாமி, அந்த பொல்லாதவனின் பூர்வீகத்தை அறிந்து கொண்டு பிறகு உங்களை பார்த்துக் கொள்கிறேன். முழு முட்டையை விழுங்கிய பையன் நிலை பரிதாபம். ஏன் முழுசா முழுங்கண்ணா? பிச்சு பிச்சு திக்கிறது அவசரம் அந்த பயலுக்கு. சரி, இங்கேண்ணா. கணவன் வந்தான் என்று கதவை திறந்ததும் கள்ளன் உள்ளே புகுந்தான். என்ன கதவை திறந்தா உள்ளே போகிறான் நேரமா? பார்த்துடாடே. கவனியுங்கள். யாரா கதவை தட்டுறது? ராத்திரியில் வர்றதானா கடங்காரனா தான் இருப்பான். கேட்டாக்கா நான் இல்லைன்னு சொல்லிவிடு. நீயா சொன்னது மாதிரி சொல்கிறான், நான் சொல்லி கொடுத்தது மாதிரி சொல்லாதே. போகிறேன். யாரா? பாத்தியா? பாத்தங்க. யாரும் இல்லைங்க. யாரும் இல்லையா? என்னடா அது? கதவை தட்டின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யார்? வச்சிடறா வச்சிரு. போய் உன் வேலையை கவனி. கதவை சாத்திட்டு போ. சரிதாங்க. சொன்னா உடனே சரிதாங்கன்றான். ஏடிக்கானவன். இதுவரை அகப்படாமல் இருந்த இரவு ராஜாக்களும் பிடிபட்டனர். இதுவரை ராணிகளை பிடிச்சா இப்ப ராஜாவும் அப்படின்ட்டாங்களா? கதவை சாத்திட்டு போடான்னாக்கா சரின்னு போனான். சாத்தாமே போயிருக்கான். சொல்றதுக்கெல்லாம் சரிங்க சரிங்கன்னு தவிர செய்ய மாட்டான். என்ன அதிகமா போட்டானா? இருமல் சத்தம். இப்படி எங்க சித்தப்பால இருந்தவாரு. ஆஹா, புரிஞ்சுக்கிட்டேன். சித்தப்பா, நீங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டீங்க. இருந்தாலும் நான் தேவசம் பண்றதை நிறுத்துறதே கிடையாது. ஏன் இப்படி காத்தா வந்து என்ன மிரட்டுறீங்க? என்ன சித்தப்பா, என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? சரி, ராத்திரியில வந்துட்டீங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? ஆனா நேரம் ஆகி போச்சு. நீங்க இங்க படுத்துங்க, நான் போய் அங்க படுத்துக்கிறேன். என்ன தெரியலையா கார்மேகம்? நான் தான் கண்ணனாவது திண்ணனாவது. கண்ணா, உன் தங்க மீனாதான் செத்து போச்சு. நீ எப்ப செத்த? உட்கார், விவரமா சொல்றேன். என்ன சொல்லு. கார்மே, சந்தர்ப்பமும் சூழ்நிலையை என்னை சதி செய்து விட்டன. அதற்கு பரிகாரமா விஞ்ஞானி கண்டுபிடித்த மருந்தை சாப்பிட்டு இந்த நிலை அடைஞ்சிட்டேன். ஆஹா, விஞ்ஞானி வீட்டு மருந்து இவ்வளவு வேலை செய்தா? அப்ப கண்ணா, ஒரே ஒரு உதவி. அந்த மருந்துல மீதி இருந்தா எனக்கும் கூட. ஏன்னா இந்த கடங்காரனுக்கு தொல்லை முதல்ல. ரெண்டாவது, இந்த துணியை காணாம துண்டை காணாமன்னு அவன் கோடம்பாக்கத்து கொசு மாதிரி குத்துறான். நீ மருந்தை கொடுத்தீங்கன்னா நானும் ஒன்னாட்ட சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஆயிடுவேன். மருந்து சாப்பிட்டுட்டு மாயமானேனே தவிர மனிதனுக்கு உண்டாகும் எல்லா உணர்ச்சிகளும் எனக்கு இருக்கு. பசி உண்டு, தாகம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உணவு உடை எல்லாமே தேவைப்படும். அப்படியா?
சுத்தமா நல்லா இருந்தது இதுதான். அதனால இதே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா போட்டுக்கோ போட்டுக்கோ. இது பரவாயில்லையே. தயவு செய்து உன்னுடைய தொப்பியும் கண்ணாடியும் கொடுப்பா. நீ என்ன நீ கொடுப்பான்னு குடுன்னு உரிமையோட கேளப்பா. பர்சனாலிட்டி பிரமாதமாய் போச்சே. டாக்டர் கண்டுபிடிச்ச அருவமாக்கு மருந்து குடிச்சிட்டு இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. என்ன அந்த மருந்தை இவன் தான் குடிச்சானா? மருந்து காலியான விவரம் இப்பதான் புரிஞ்சுது. ஏப்பா தம்பி, வேதனை பொறுக்க முடியாமல் இந்த விபரீதத்துக்கு ஆளானேன். தயவு செய்து நீ தவறாக நினைத்துக்காது. நினைக்கிறது என்ன, உருவம் தெரியாம போயிட்டா இஷ்டப்படி நடக்கலாங்கிற எண்ணம் போல் இருக்கு. நீங்கள் சும்மா இருங்கள் மெய்யப்பன். சமய சந்தர்ப்பமே தெரியறதில்ல. அப்பப்பா குதர்க்கம் பேசுவதே உங்க தொழிலாகி விட்டது. அவனை ஏமா கோவிக்கிற? இவ்வளவு தெரிஞ்ச பையனை இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? இவர் என்னப்பா செய்வா? யாரோ செய்த கொலை குற்றத்தை இவர் மேல சாட்டியிருக்காங்க. அதுக்கு பயந்துதான். இது நம்ப முடியாத கற்பனை. நிரபராதியா இருந்தா ஏன் பயப்படணும்? ஏன் டாக்டர், இப்படிப்பட்ட குற்றவாளிக்காகத்தான் இந்த மருந்தையே கண்டுபிடிச்சிங்களோ? மருந்து என்ன செய்யும் ஐயப்பன்? எதையும் தவறான முறையிலே உபயோகிச்சா விபரீதம் தான் ஏற்படும். என்னமோ டாக்டர், நடந்தது நடந்து போச்சு. இனி நீங்க தான் இதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும். ஆமா, நாமெல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவன் எப்படி அங்க மாடிக்கு வந்துட்டான்? இந்த கேள்விதான் என் மூளையை குழப்பிக்கிட்டே இருந்தது. உங்க மூளையில வேற எதுதான் வேலை செய்யும்? அப்பா, நான் தோட்டத்தில் இருந்த போது இவர் அந்த வழியாக வந்தார். முகமுடியோடு இருந்த இவரை பார்த்து நான் தவறாக எண்ணிக்கொண்டு கூச்சலிட போனேன். தான் இன்னார் என்பது தெரிவித்தார். பிறகு மீனாவை பற்றி விசாரிக்கலாம் என்று நான் தான் இவரை மாடிக்கு அழைத்து சென்றேன். டாக்டர், நீங்க மனசு வச்சா நிச்சயமா அவருக்கு உருவத்தை கொடுக்க முடியும். நான் மனசு வச்சு என்னமா ஆக போறது? ஏதோ புற்றுநோய்க்காக மருந்து கண்டுபிடிக்க போய் அது மாய மருந்தா முடியும். நடக்கிறது நடந்தே தீரும். எதுக்கும் உனக்காக எனக்கு எதிலுமே பற்றுதல் இல்லை டாக்டர். ஆனால் ஒரே ஒரு ஆசைதான். தான் செய்த குற்றத்தை என் மேல் சுமத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த வஞ்சகனை அம்பலப்படுத்துவதுதான் என் எதிர்கால லட்சியம். நான் வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். போய் வரட்டுமா கமலா? போக சொல்லவும் மனமில்லை, இருக்க சொல்லவும் முடியவில்லை. உங்கள் நிலையை பார்த்து எனக்கு கவலையாக இருக்கிறது. மகிழ்ச்சிப்படாதே கமலா, நான் வருகிறேன். கமலா, யாரு? பயப்படாது, நான் தான் கண்ணன். கண்ணனா? இல்ல, திருட. தப்பும் செய்யாது. இரவில் உன்னை காண வருவதாக சொல்லி நான் தான் இந்த நிலையில் வந்திருக்கிறேன். கமலா, என் குரலை கூட உன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. நீங்களா எப்படி மார்வேஷத்தோடு வந்திருக்கிறீர்கள்? மார்வேஷம் மட்டுமல்ல கமலா, நீ கேட்டால் திடுக்கிடக்கூடிய மாற்றத்தோடு வந்திருக்கிறேன். சொல்வது இருக்கட்டும், முதலில் இந்த முகமுடியை எடுங்கள். முகமுடி எடுப்பதா? கமலா, வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்பினால் விஞ்ஞானி கண்டுபிடித்த மருந்தை குடித்து விட்டு மாய மனிதனாக மாறிவிட்டேன். இந்த உடையை எடுத்து விட்டால் என் உருவத்தை கூட உன்னால் பார்க்க முடியாது கமலா. என்ன காரியம் செய்தீர்கள் கண்ணன்? நீங்களே சகலமும் என நம்பி இருந்து வரும் என்னை கூடவா மறந்து இப்படி செய்தீர்கள்? ஏற்றி வைத்த இன்ப விளக்கை இவ்வளவு சீக்கிரத்திலே அணைத்து விட்டீர்களே கண்ணன், இவ்வளவு சீக்கிரத்திலே அணைத்து விட்டீர்களே. மன்னித்து விடு கமலா. தங்கையை இழந்த துயரம், தாங்க முடியாத வறுமையும், அநியாயமாக சுமத்தப்பட்ட கொலை குற்றம் என்னை இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டது. கமலா, ஏழைக்கும் இன்பத்துக்கும் இத்தனை தூரம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை கூட காதலித்திருக்க மாட்டேன். போதும் கண்ணன், வெந்த புண்ணிலே திரும்பவும் எதற்காக வேலை பாய்ச்சுகிறீர்கள்? ஆத்திரத்திலே அறிவை அடக்க வைத்துவிட்டு காதலையா குறை கூறுகிறீர்கள்? பொன்னையும் பொருளையும் விட ஒரு பெண்ணுக்கு தன் நெஞ்சிலே குடிகொண்டவரை காண்பதில் தான் சுகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் இத்தகைய காரியத்தை செய்திருக்கவே மாட்டீர்கள் கண்ணன். சரி, வாருங்கள் என்னுடன். நல்லா சொன்னீங்க டாக்டர், நல்லா சொன்னீங்க. இதெல்லாம் என்னத்துக்கு மிஸ்டர் பொன்னமலை இந்த நேரத்துல? பரவாயில்லைங்க, டீ தானே, சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஐயப்பன். ஆமா, எங்க கமலாவை காணுமே? மாடியில தான் இருந்தா.
இதோ வந்துட்டாளே. என்னம்மா கமலா, உனக்காக இவங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா, இது யாரு? எஸ்கியூஸ் மீ டாக்டர், எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அப்பா, இவர் என் சிநேகிதி மீனாவுடைய சகோதரர் கண்ணன். எந்த கண்ணன்? உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ சரியா கவனிக்கலன்னு சொல்லி கோச்சுட்டு போனான்னு சொன்னியே, அவனா? ஏன் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்? ஆமா, அவரே தான்ப்பா.